ஆத்ம வணக்கம். மகாவிஷ்ணு இப்போ இவருடைய வீடியோ பல நியூஸ் சேனல், அதாவது சின்ன சேனல்ல இருந்து மிகப்பெரிய நியூஸ் சேனல் வரைக்கும் இவரோட வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தர் என்னன்னா முக்தின்னு என்னன்னு தெரியாம முக்தி அடைஞ்சதுனால இப்படி எல்லாம் பேசுறாருன்றாங்க. ஒருத்தர் லேகியம் விட்டதால இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க. இந்த மாதிரி பல நியூஸ் சேனல் பல முறையா இவரை தவறா விமர்சனம் செய்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்தது? மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? அவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்றாரு. அவரோட வீடியோலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே அன்பு, கருணை, சரணாகதி இதை பத்தி தான் அதிகமா பேசியிருப்பாரு. ஸோ ரீசெண்டா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில இன்வைட் பண்றாங்க. எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க ஒரு சில ஸ்பீச் கொடுக்கணும், அதாவது மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும்னு. அதுல ஒரே வார்த்தை தாங்க அவர் பேசினாரு. என்ன பேசினாரு? அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம முன் ஜென்மத்துல என்ன பண்ணமோ அதை இந்த ஜென்மத்துல நம்ம விளைவிக்கிறோம். இவரு பேசினாலதான் இந்த ஒரு விஷயம் நடக்குதா? இவரு தான் பேசினாரா? நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் பேசலையா? திருவள்ளுவர் எழுதுறாரு திருக்குறள்ல, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேரார். ஔவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் கூடு செவிடு நீக்கி பிறதல் அரிது. திருமூலர் எழுதுறாரு திருமந்திரத்துல, அதிகமா பாவம் பண்ணினா மலத்துல ஊறக்கூடிய புழுவாக பிறப்பாயின்னு. இந்த ஒரே விஷயம் தான் சொல்றாரு. ஆனா பல மீடியா சேனல்ல இவர் ஜாதியை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஜாதிய முன்பாட்டு ஒரு பிஞ்சு மனசுல போயிட்டு அந்த ஒரு நஞ்ச விதைக்கிறாரு அப்படின்னு பல நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய வேலை என்னங்க? ஆன்மீகத்தை பத்தி பேசுறது, மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, அன்பை பத்தி பேசுறது, சரணாகதியை பத்தி பேசுறது. இப்ப அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் பேச சொன்னா அந்த ஸ்கூல் மாணவர்கள் எது நல்லது எது கெட்டது, நீங்க தீய செயல் பண்ணலாமா, இதைதான் அவரால் போதிக்க முடியும். உண்மையதான் அவரால் பேச முடியும். இப்படி வரவங்க எல்லாரையும் நம்ம எதிர்த்துக்கிட்டே இருந்தா பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு நார்மல் பீப்புளுக்கும் எப்படி இந்த ஒரு ஞான கல்வி போய் சேரும்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளே சொல்றோம் எல்லா செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்குன்னு. அப்போ எல்லா மதத்திலையும் ஏன் ஒரு பாவம்னு சொல்லிட்டு புண்ணியம், நான் பாவம் பண்ணிட்டேன் என்ன மன்னிங்க, இது எல்லா மதத்திலயும் இருக்கு இல்ல? பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, இந்த மாதிரி எல்லா நூட்கள்ல இருக்குல்ல? அதனால ஒரு மெய்ஞான கல்வியை சொல்லி கொடுக்கறது குற்றமாங்க இந்த பூமியில? அதாவது அவனுக்கு எது ரைட்டு எது தவறுன்னு தெரியலன்னா அவன் எப்படி அவன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் கத்துப்பான்? பல பாவங்கள் பண்ணிட்டு தான் இருப்பான். அடுத்தவனை கொலை பண்ணுவான். அது சின்ன வயசுலயே இருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தூண்டி விட்டாதான் எது உண்மை எது பொய் இப்படின்னு நம்மளை தூண்டி விட்டாதான் தன்னுடைய மைண்டை அவன் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுதானங்க கல்வி. இதை சொல்லி கொடுக்காம வேற என்னங்க சொல்லி கொடுக்கறது? வெறும் அந்த புத்தக படிப்பு மட்டும் படிக்கிறதுக்காக கல்வி சரிங்க. இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல ஒரு ஒழுங்கான எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தா இப்ப ஏன் ஸ்கூல் படிக்கிறவன் கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறான், பல தவறான மதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அடிமை ஆகி இருக்கான்? இந்த வீடியோ பல அப்பா அம்மாக்கள் பார்த்திருப்பீங்க, நீங்க மாணவர்களா கூட இருப்பீங்க. ஒரு உண்மையான அந்த மெயினான கல்விய நம்மளுடைய பள்ளிக்கூடமோ நம்மளுடைய காலேஜோ போதிச்சா இந்த மாதிரி நம்மளுடைய நாடு நாசமா போறதுக்கான காரணம் என்ன? ஒரு உண்மையான கல்வி முறை இல்ல. பல அரசியல் அமைப்பு, அந்த சிலபஸும் பல விதமான அதாவது படிச்சோம் ஒரு வேலைக்கு எப்படி போய் சம்பாதிக்கலாம் அதுக்கான கல்விதான் கத்து கொடுக்குறாங்க. அன்புனா என்ன, இறைவன்னா யாரு, ஒரு மெய்ஞானம்னா என்ன, இந்த அன்பு இந்த மாதிரி பாவத்தை பத்தி கத்து கொடுத்தாதானே அவன் பாவம் பண்ணாம இருப்பான். அதாவது அவர் என்ன சொன்னாரு? முன் ஜென்மத்துல பாவம், அதாவது நான் பகவத்கீதை, குரான், பைபிள் இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் சொல்றேன். இங்க நான் எதுவும் சொல்லல. திருமூலர் என்ன சொன்னாரு, வள்ளலார் என்ன சொன்னாரு, போகர் என்ன சொன்னாரு, மச்சமுனி என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சித்தர்கள் கருத்தம் வச்சு பல மகான்களுடைய கருத்தை வச்சுக்கிதான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஞானத்தை உணர்ந்ததால அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு ஞானம், அந்த ஒரு தெளிவு பத்தல. அதை விட்டுட்டு நான் எங்க இதுல இந்த ஆசிரியர் எப்படி தப்பா பேசலாம், அந்த மாதிரி பலதும் இப்போ எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்க தமிழ்நாட்டுல. பல பேரை கொலை பண்றாங்க, பல பொண்ணுங்கள் வாழ்க்கையை சீரடிக்கிறாங்க. அதெல்லாம் நியூஸா வராது. சின்ன ஒரு விஷயம் யாராவது பண்ணிட்டா அவனை எப்படி டிமோட்டிவேட் பண்ணி எப்படி இறக்கி எப்படி ஜெயிலுக்குள்ள தள்ளலாம், இந்த மாதிரி பல பேரும் இந்த ஊடகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ அவரு சொன்னது எல்லாமே கரெக்ட். இதுக்கு முன்னாடி எல்லாம் குருகுல கல்விகள் ஏகப்பட்டது இருக்கு. அந்த உண்மை, அந்த ஒரு ஞான கல்வியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்கள் அந்த ஒரு
நீங்க பாருங்க, இப்போ நீங்களே உங்களுக்கே தெரியும், அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய மாணவர்கள் பல தப்பு பண்றதுக்கான காரணம் என்ன. ஒரு உண்மையான வழி, அந்த ஒரு மெய்ய கல்வியை பண்ண அவன் ஏன் தப்பு பண்ண போறான்? இது சொன்னது குற்றமாங்க? என்னன்னே தெரியாம இவரு ஜாதியை குறிப்பிட்டு பேசிட்டாரு, இந்த மதத்தை கீழ்படுத்திட்டாரு, மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துறாரு. மாற்றுத்திறனாளிகள் அவர் கேவலப்படுத்தல, அதே மாற்றுத்திறனாளிகள் பல ஏழை மக்களுக்கு அவர் இன்னும் உணவு அளிச்சுட்டு இருக்காரு. அது ஏன் பல பேர் பேச மாட்டேன்றாங்க? இப்போ ஒரு விஷயத்த முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடியே இடையில அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு, முன்ஜென்ம பாவத்தாலதான் இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்கிறோம், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அதையே அவங்க பேட்டு நிறைய பேட்டி மீடியாக்கள் அதை வைரல் ஆக்கிட்டு, ஏங்க இதெல்லாம் அவர் எல்லா வீடியோலையும் என்ன பேசி இருக்கிறாரு? எல்லா உயிரையும் தன் உயிர் போல நேசிங்க, எல்லார்கிட்டையும் ஒரு அன்பா இருங்க, இந்த மாதிரிதான் அவர் எல்லா வீடியோக்குள்ளேயும் பேசி இருக்காரு. அதை விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு இருந்தா இதுல என்னங்க நியாயம்? நீ முன் ஜென்மத்துல பாவம் பண்ண அது மனசு அவங்களுக்கு கஷ்டப்படும், அப்படி கிடையாது. இந்த ஜென்மத்துல ஒரு மனிதன், அந்த மாணவர்கள் எது நல்லது எது தீமைன்னு ஒரு விஷயம் புரிஞ்சு அந்த ஒரு தீய செயல் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு அவரு விளக்குனாரு. இவர் அந்த மாற்றுத்திறனாலே இருக்காரு, அந்த சங்கர் என்ற ஒரு ஆசிரியர் தான் கேட்டது. அவரு ஏதோ மாற்றுத்திறனாளி குறைபாடு இருக்காரு, ஆனா அவரை தப்பா எதுவும் பேசல. மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை யாரும் அவர் கேவலமா பேசல. இதுதான் உண்மை. அதாவது நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் என்ன கூறி இருக்காங்களோ அதைதாங்க சொல்றாரு. திருமூலர் எழுதுறாரு, ஔவையார் சொல்றாங்க, ஏன் திருவள்ளுவரே எழுதுறாரு. இப்போ இத பத்தி ஸ்கூல்ல பேசக்கூடாது, ஆன்மீக விஷயங்களை ஸ்கூல்ல பேசக்கூடாதுன்னா திருக்குறள் இருக்கு, ஔவையார் பாடல்கள் இருக்கு, இதெல்லாம் எத்தனையோ பேசியிருக்காங்க, பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கு. ஏங்க நம்ம முன்னோர்கள் சொல்லாத விஷயமாங்க இப்ப சொல்லிட்டோம். அதுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ அவருக்கு அதாவது நம்ம இத்தனை பேர் இருக்காங்க, இப்ப நம்ம எல்லாரும் பாவம் பண்ணணும், அதாவது அந்த ஒரு மனப்பக்குவம் மத்தல எல்லாருக்கும். அதாவது இந்த பிறவியாவது நம்ம அந்த இறைவனை சேரத்துக்கு என்ன வழி, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஞானம் இன்னும் யாருக்கு கிடைக்கல. என்னுடைய சிந்தனையில இருந்து பார்த்தா இவங்க ரைட்டு, இவங்க பேசினது தப்பு அப்படின்லாம் நான் சொல்லங்க. இதுக்கு உங்களுக்கே தெரியும் யார் என்ன விஷயம் பேசியிருக்காங்க, பல ஊடகங்கள் என்ன விஷயம் பேசிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு கமெண்ட் என்ன பண்ணாலும் சரி, ஆனா எது நியாயம் எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். பல ஒரு உண்மையான மெய்ஞான கல்வியை சொல்லி கொடுத்திருந்தா நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய மக்கள், இந்த நாட்டு மக்கள், மாணவர்கள் எல்லோரும் ஒரு நல்வழி பாதையில தான் போய் இருக்கணும். ஏன் பல பேரும் இந்த தீய வழியில பல தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவனுக்கு சின்ன வயசுல அந்த ஒரு போதுமான அடிப்படை கல்வியை சொல்லி கொடுக்கல. எல்லாமே புத்தக படிப்பு தான், அதாவது மத்தக படிப்பு கிடையாது. அந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, ஒரு கெட்ட விஷயம் சொன்னாலும் சரி, யாருமே இந்த உலகத்துல அவனை கீழே பிடிச்சி இழுக்கதாங்க பாக்குறாங்க. அதனால நான் இவங்களுக்கு தான் ரைட்டு, இவங்க பேசுனது தப்புன்னு சொல்லல. எது நியாயம் எது தவறுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.